ஹாய் கைஸ். மார்ச் 26, 1991 சவுத் கொரியால அன்னைக்கு தான் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் டே. இதனால சவுத் கொரியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்குமே அன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க. அப்பதான் அதே சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஒரு 5 பசங்க அந்த நாள் முழுக்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அப்பதான் இவங்க வீட்ல இருந்து 600 மீட்டர் தள்ளி இருக்க மவுண்ட் வாரியாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைக்கு தவளை பிடிக்க போலான்னு பிளான் பண்றாங்க. அப்படி அந்த மலைக்கு போன பசங்க நைட் ஆகியுமே வீட்டுக்கு திரும்பி வரல. இந்த மலைக்கு போன பசங்களுக்கு என்னாச்சு? சவுத் கொரியால நடந்த பல மர்மமான கேசஸ்ல இதுவும் ஒண்ணு. கடைசியா 11 வருஷம் கழிச்சு இந்த கேஸ்ல நடந்த ஒரு ட்விஸ்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு கேசஸை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சவுத் கொரியால இருக்கக்கூடிய டியாகுன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த 5 பசங்களுடைய வீடுமே இருந்திருக்கு. இந்த 5 பசங்களுடைய வீடுமே பக்கத்துல தான் இருந்திருக்கு. ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் நான் இன்ட்ரோல சொன்னபடியே 13 வயசான ஊ சால் ஓன், 12 வயசான ஜோ ஹோன் யான், 11 வயசான கிம் யாங் கியூ, 10 வயசான பார்க் செயின் இன், 9 வயசான கிம் ஜாங் சிக், இந்த 5 பேருமே அந்த மலைக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. அப்பதான் இந்த 5 பசங்களோட சேர்ந்து 6வதா இன்னொரு பையனும் அந்த மலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மலைக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த 6வதா வந்த பையன், எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, காலையில நான் சாப்பிடாம வந்துட்டேன், சோ இப்போ நீங்க முன்னாடி போங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா திருப்பியுமே அந்த பசங்களோட போய் ஜாயின் பண்ணியிருக்கான். அப்பதான் அந்த பையனுடைய அம்மா அந்த மலைக்கு போக வேணான்னு இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வருது. இதனால எங்க அம்மா இந்த மலைக்கு போக வேணாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அப்பதான் இந்த 5 பசங்களுமே தன்னுடைய கராத்தே கிளாஸ்க்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி இந்த 5 பசங்களுமே கராத்தே கிளாஸ்க்கு வராததுனால அந்த கராத்தே மாஸ்டர் இந்த 5 பசங்கள்ல ஒரு பையனுடைய வீட்டுக்கு கால் பண்ணி, உங்க பையன் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பையனுடைய அப்பா மத்த எல்லா பசங்களுடைய அப்பாக்களுக்கும் கால் பண்ணி, உங்க பையன் வீட்டுல இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ 6வதா போன இந்த பையன் கிட்ட, எங்க பசங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த மலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டதுக்கு அப்புறமுமே அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் பயப்படாம தான் இருந்திருக்காங்க. ஏன்னா சாதாரணமா சின்ன பசங்க போய் விளையாடக்கூடிய ஒரு சாதாரண மலை தான் அது. நைட்டாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவுமே அந்த 5 பசங்களுமே வீட்டுக்கு திரும்பி வரல. இப்ப வருவாங்க, அப்ப வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருடைய ஃபோக்கஸுமே அந்த எலெக்ஷன்ல தான் இருக்கு. இதனால இந்த கேஸ் அவங்க பெருசா எடுத்துக்கல. அப்பதான் பிரஸ், மீடியா இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் தன்னுடைய பசங்களை காணோன்னு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் போலீஸ்க்கு இந்த கேஸ் மேல பிரஷர் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா 3 லட்சம் போலீஸ் ஒன்னா சேர்ந்து அந்த மலையில இந்த பசங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பல தடவை தேடி பார்த்துமே அந்த பசங்க அந்த இடத்துல கிடைக்கல. அப்பதான் அந்த 5 பசங்கள்ல ஒரு பையனுடைய அப்பாவுக்கு மட்டும் ஒரு மர்மமான கால் வருது. அந்த 5 பசங்களுமே என்கிட்ட தான் இருக்காங்க, உனக்கு அந்த பசங்க வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸுமே பணத்தை எடுத்துட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க. அப்புறமா தான் தெரிய வருது அது ஒரு பிராங்க் கால்னு. பல நாட்கள் ஆகியுமே அந்த பசங்களை பத்தின எந்த ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட யாருக்குமே கிடைக்கல. இதனால இந்த கேஸ் மேல இருந்த ஆர்வம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இருந்தாலுமே அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் பல டிவி சேனல்ஸுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல
ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இன்டர்வியூஸ் கொடுக்க போற எல்லா இடத்துக்குமே ஒரு மர்மமான நபர் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இதை கவனிச்ச அந்த பேரண்ட்ஸ் உடனே அந்த ஆளை கூப்பிட்டு, ஏன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய இடத்துல உங்களை நாங்க பாக்குறோமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த நபர் தன்னுடைய கோட்ல இருந்த ஒரு கார்டு எடுத்து கொடுத்திருக்கான். அந்த கார்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இந்த ஆள் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்னு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் தான் தன்னுடைய பசங்களை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்களோன்னு தோண ஆரம்பிக்குது. இதன் காரணமா அந்த எல்லா பசங்களுடைய பேரண்ட்ஸுடைய வீட்டையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அதுல ஒரு பேரண்டோடைய வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல பல சின்ன பசங்களோட ஷூஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த பேரண்ட்ஸ் மேல இன்னுமுமே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆபீசர்ஸ்க்கு ஒருவேளை இந்த பேரண்ட் அந்த எல்லா பசங்களையுமே தன்னுடைய வீட்டுக்கு அடியில புதைச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு தோணுது. இதனால அவருடைய வீடு முழுக்கவே இடிச்சிட்டு தோண்டி பார்த்திருக்காங்க. ஆனா அப்படி எதுவுமே கிடைக்கல. பல நாட்களாகியுமே அந்த பசங்க இருக்காங்களா செத்துட்டாங்களா இந்த மாதிரியான எந்த ஒரு எவிடன்சஸுமே யாருக்குமே கிடைக்கல. இது நடந்து சரியா 11 வருஷம் கழிச்சு ஒரு கப்பிள்ஸ் அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அப்பதான் அங்க சில எலும்புக்கூடுகள் கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. இப்ப போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் சில நிமிஷங்கள்லயே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா 5 சின்ன பசங்களுடைய ஷூஸ் இருந்திருக்கு. அந்த ஷூஸ் இந்த பசங்களுடையது தான் கன்ஃபார்ம் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம சில மண்டையோடுகள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அதுவுமே இந்த பசங்களோடது தான். இந்த 5 மண்டையோடுகள்ல ஒரு மண்டையோடுல மட்டும் புல்லட் உள்ள போய் வெளியே வந்ததுக்கான ஹோல் இருந்திருக்கு. மிச்ச எல்லா மண்டையோடுகள்லயுமே ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஃபோர்ஸா அடிச்ச மாதிரி கிராக்ஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த பசங்களுக்கு என்ன நடந்திருக்குன்ற பல தியரிஸ் சொல்லப்படுது. மலைக்கு போன அந்த பசங்களை ஏலியன்ஸ் கொண்டுட்டாங்க, இல்லனா அந்த மலையில வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல தியரிஸ் சவுத் கொரியா முழுக்கவே பரவிட்டு இருந்துச்சு. அப்படி உண்மையாவே இந்த விஷயம் தான் நடந்திருக்குமோ அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு தியரி தான் இது. இந்த பசங்க போன அந்த மலைக்கு பின்னாடி தான் சவுத் கொரியாவுடைய மிலிட்டரி பேஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் தன்னுடைய கன்னை வச்சு அந்த பக்கமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த 5 பசங்கள்ல ஒரு பையனுடைய தலையில புல்லட் பாஸ் ஆயிருக்கும். மிச்ச 4 பசங்களுமே எங்க இதை வெளியே சொல்லிடுவாங்களோன்னு மிலிட்டரி ஆபீசர்ஸ் தான் அந்த பசங்களை கொன்னுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுல குழப்பமான விஷயமே இதுதான். இதை வச்சு பார்க்கும்போது மிலிட்டரி ஆபீசர்ஸ் தான் உண்மையாவே அந்த பசங்களை கொன்னுருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு பையன் மேல புல்லட் பாஸ் ஆகும் போது மிச்ச 4 பசங்க ஓட ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்களையுமே அதே கனை வச்சு ஷூட் பண்ணி கொண்டிருக்கலாமே. எதனால ஒரு ஃபோர்ஸான ஆப்ஜெக்ட்ல அடிச்சு கொள்ளணும்? இதனால அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸும் இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு பேசப்பட்டுச்சு. கடைசி வரைக்குமே இந்த 5 பசங்களையுமே யாரு கொன்னா இல்லனா எது கொன்னுச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.